2017 பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிசாமி. அதன் பின்பு சசிகலா சிறை சென்றார். சிறை சென்ற சசிகலாவை கட்சியில் மீண்டும் சேர்க்க மறுப்பு, தினகரன் வெளியேற்றம், ஓபிஎஸ் உடன் தகராறு, இப்படி பல்வேறு கட்சியில் உள்ளவர்களிடம் பெரும் போராட்டம், கட்சிக்குள்ளே கருத்து மோதல். இப்படி தமிழக முதல்வராக ஆட்சி செய்த எடப்பாடி கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் கட்சியை வழிநடத்தி சென்றார். கட்சிக்குள் இப்படி அவர் வழிநடத்தி சென்ற நிலையில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றி அதிமுக எதிர்க்கட்சி ஆன கதை உங்களுக்கு தெரியும். அதன் பின்பு எங்கே சறுக்கினார் எடப்பாடி பழனிசாமி என்பதை இதில் பார்ப்போம். நேரடியாக 2026ஆம் வருட தேர்தலுக்கு போய்விடுவோம். பாஜகவுடன் ஒரு வருடத்திற்கு முன்பே தேர்தல் கூட்டணி. அவர் தேர்தல் கூட்டணி அமைத்த காலகட்டத்தில் அக்கட்சியின் தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்ற அவர் நிபந்தனை விதித்த நிலையில் கட்சிக்குள் அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவு எடப்பாடி மீது அதிருப்தியாக திரும்பியதை அவர் கவனிக்க தவறிவிட்டார். கொண்டு வந்தார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரனை. மக்களிடம் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த அண்ணாமலையை தேர்தல் களத்திலிருந்து ஒதுக்கி வைத்தார் எடப்பாடி. இது பாஜகவுக்கான தேர்தல் அல்ல, அதிமுகவுக்கான தேர்தல். எப்படியெல்லாம் ஓட்டுக்களை உள்ளே இழுக்க முடியுமோ அப்படியெல்லாம் இழுக்க தவறிய எடப்பாடி, குறிப்பாக சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், தேமுதிக போன்றவர்களின் ஓட்டு வங்கிகளை பெறுவதை விட அவர்களிடம் நம்பிக்கை இழந்தார். இந்த நம்பிக்கை இழப்பு என்பது தொண்டர்களிடமும் ஏற்பட்டுவிட்டது. எடப்பாடி ஒரு நம்பிக்கையான தலைவர் என்றும் ஒரு கருத்து இல்லாத சூழலில் செங்கோட்டையன் வெளியேற்றம் கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதை கவனிக்க தவறிய எடப்பாடி பழனிசாமி. சரி, இது முதல் கதை. இரண்டாவது கதையை பார்ப்போம். சொன்னால் தியாகம் செய்ய வேண்டும். தியாகத்தின் அடிப்படையில் ஒரு இயக்கம் இருக்கும். பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி தலைவர்கள் அம்மா அவர்களும் தியாகத்தால் வளர்ந்த இயக்கம். ஆகவே அது நிலைத்து நின்றது. இப்போது தடுமாறி கொண்டிருக்கிறது. இப்போது எங்களை பொறுத்தவரையிலும் தான் என்று ஒருவன் நினைத்தால் தெய்வம் தான் என்று காட்டிவிடும். தெய்வத்தால் ஆகாது ஒன்றுமில்லை. தெய்வத்தால் இன்று ஆட்சி கட்டளை நம்முடைய தளபதி அவர்கள் அமர இருக்கிறார்கள். இரண்டாவது கதையில் தொகுதி ஒதுக்கீடு. இந்த தொகுதி ஒதுக்கீட்டில் மிகவும் சாதுரியமாக நடந்து கொள்வதாக நினைத்து கூட்டணி கட்சிகள் வெல்லும் தொகுதியை தராமல் அவர்கள் தோல்வியடையும் தொகுதியாகவே பார்த்து வழங்கினார். குறிப்பாக பாஜகவுக்கு வழங்கிய தொகுதிகள் அனைத்தும் திமுக வெல்லக்கூடிய வலுவான வேட்பாளர், அமைச்சர்கள் கொண்ட தொகுதியாகவே இருந்தது. 27 தொகுதிகளும் அப்படியாப்பட்ட தொகுதியாக இருந்த நிலையில் பாஜகவின் வாக்கு வங்கி உள்ள தொகுதிகளை தர மறுத்தது பெரும் ஆச்சரியமே. இப்படி வெல்லக்கூடிய தொகுதிகளை தராதது அவருக்கே பலவீனம் என்பதை அறியாதது பெரும் சரிவை கண்டது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 10 தொகுதிகள் கொடுத்தும் இதே நிலைதான். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் கொடுத்த 18 தொகுதிகளில் பெருவாரியாக பாமகவின் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருந்தும் அக்கட்சி 4 இடங்களில் மட்டும் வெற்றி பெற்றது. ராமதாஸை அவர் கவனிக்க தவறியதே முக்கிய காரணமாகும். இப்படி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்காமலும் அதேபோல் தன் கட்சிக்காரர்களுக்கு வழங்காமல் மாவட்ட செயலாளர்கள் கூறியவர்களுக்கே வழங்கியதும் அவருடைய வெற்றி வாய்ப்புக்கான தொகுதிகள் குறைந்ததற்கு மிகப்பெரிய சரிவாகும். வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது.
அது தப்பான பிரச்சனை, உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதியில் அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமா போய் நான் கீழே அப்பதான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில் போய் நேரடியாக போய் இவருடைய செங்கோட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படி அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும்போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்போவே பதவி எடுத்துட்டாங்க. அப்பவே நான் அப்படி அல்ல, திறமை. சரி, பிரச்சார களத்தை பார்ப்போம். பிரச்சாரத்தில் திமுக வீசிய வலையில் விழுந்தார் என்றே சொல்ல வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் கூறிய குற்றச்சாட்டை இவரே அனைத்து இடங்களிலும் பெரிதுபடுத்தி விட்டார். அவருடைய நாகரிகமற்ற பேச்சு செங்கோட்டையன் விஷயத்தில் கட்சியினரையே முகம் சுழி இளைஞர்களின் வாக்கு வங்கியின் சக்தியாக திகழ்ந்த அண்ணாமலையை புறம் தள்ளியதும் மிகப்பெரிய வாக்கு வங்கியில் சரிவை கண்டது. அண்ணாமலைக்கு இருக்கும் வாக்கு வங்கியை அறியாது விட்டதும் மிகப்பெரிய தவறு. தன் கட்சியில் நீண்ட காலமாக இருந்த ஒரு தலைவரை தரைக்குறைவான முறையில் அவர் குடும்பத்தின் நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி பேசியது பலருக்கும் கட்சிக்குள்ளே மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. எல்லா ஃபைலும் என்னிடம் இவர்களை சுட்டிக்காட்டி பேசியது பலருக்கும் கட்சிக்குள்ளே மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. தனக்கு வரும் கூட்டம் காசு கொடுத்துதான் வருகிறது என்பதை புரியாமல் இருந்ததும் பெரும் வருத்தமே. இதனால் களத்தில் வெற்றி வாய்ப்புள்ள வேலைகளை தொகுதிகளில் அவர்கள் சரிவர செய்யவில்லை என்பதே முக்கியம். ஏனென்றால் இவர் பிரச்சாரத்துக்கு செலவழித்த பணமே பெரும் அளவில் இருந்ததால் தேர்தல் களத்தில் அவர்கள் செலவழிக்க மனமில்லை. ஆதலால் அதிமுகவிற்கு தேர்தல் களத்தில் வேட்பாளர்களுக்கு ஒத்துழைக்க பண வசதிகளை செய்ய மாவட்ட செயலாளர்கள் பின்தங்கினர் என்பதே உண்மை. சரி, அதிமுகவின் ஓட்டு வங்கி எங்கே போனது? இதையும் கணிக்க தவறிய எடப்பாடி பழனிசாமி அவர் மற்றவர்களை நம்பவில்லை என்பதை, அதுவும் அவர் கட்சிக்காரர்களே அவர் நம்பவில்லை என்பதை அவர் தேர்தல் களத்தில் பணியாற்றியதை வைத்தே அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் ஒரு வீடியோ போடுகிறோம். இது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி. அதிமுக தொண்டர் ஒருவர் வேறு கட்சிக்கு எப்படி வாக்களித்தார் என்பதற்கான ஒரு சாம்பிள். இதோ அந்த வீடியோவை பாருங்கள். மெதுவா ஒன்னொன்னா. நீங்க எப்படி விஜய் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகரா இருந்தீங்க, எப்படி விஜய் அம்மா ரசிகர் இருந்து இப்ப விஜய் ரசிகர். விஜய் ரசிகர். விஜய் எப்படி முதல்வர் ஆயிடுவாரா? ஆயிடுவார் முதல்வர். இப்படி உங்க ஓட்டெல்லாம் அவருக்கு தானே? அப்படியே எடுங்க அடுத்த பக்கம். அடுத்து இப்படி பர்ஸில் எப்படி ஏன் வச்சிருக்கீங்க? அதில் என்ன உங்களுக்கு விருப்பம்? தெரியும். சரி, இந்த ட்ரெயின் ஃபுல்லாக இருக்கே, எப்படி இருக்கு? எல்லா ட்ரெயின்ல எலி ட்ரெயினில் கூட இருக்குது. டெல்டா ட்ரெயின்லையும் போட்டுருக்காங்க. இப்போ வர்ற ட்ரெயின் அப்போ 9ஆம் தேதி ஜனநாயகம் படத்துக்கு போயிடுவீங்க இப்போ காலையிலேயே. சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம். இப்படியாப்பட்ட நிலையில் கட்சியை சரிவர ஒருங்கிணைக்காத எடப்பாடிக்கு 2026 வருட தேர்தல் பெரும் சரிவை கண்டது. இனி இவரை நம்பி பயனில்லை என்ற நிலையில் அதிமுகவினரை பிடித்து வைக்கும் நிலையில் திமுகவுடன் கூட்டணி, அக்கூட்டணி கட்சியில் நான் முதல்வர் என்ற ஒரு கதையை நம்பி திமுகவின் சதிவலையில் தானாகவே சென்று விழுந்தார். இதனால் அதிமுகவுடன் தமிழக வெற்றிக் கழகம் நெருங்குவதை திமுக மிக நேர்த்தியாக தடுத்துவிட்டதே என்று சொல்லலாம். இதை புரியாத எடப்பாடி இதனால் திமுகவின் சதிவலையில் சரியாக அவருடைய பதவி ஆசையால் மாட்டிக்கொண்டார். இதை அறிந்த வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எடப்பாடியின் செயலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததுடன் தற்பொழுது தமிழக சட்டசபையில் கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்களுடன் தனித்து செயல்பட முடிவு செய்து விட்டார்கள். எடப்பாடியுடன் 7லிருந்து 10 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். ஆனால் இது எடப்பாடிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சரிவு. பொதுக்குழுவை உடனடியாக கூட்டுங்கள், கட்சியின் தோல்விக்கு என்ன காரணம் என்று கண்டறிய வேண்டும் என்று சி.வி. சண்முகம் பத்திரிகையாளர்களை நேரடியாக சந்தித்து பேட்டி கொடுக்கும் அளவுக்கு எடப்பாடியின் நிலை மிகப்பெரிய சரிவை கண்டுள்ளது.
இத்துடன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டின் காரணமாக தமிழக முதல்வர் விஜய் சி.வி. சண்முகத்தை நேரில் சந்தித்தது அதிமுகவின் ஆதரவு விஜய்க்கு உண்டு என்ற நிலையில் எடப்பாடியை மீறி எடுக்கப்பட்ட அல்லது எடப்பாடியை தவிர்த்து எடுக்கப்பட்ட முடிவாகவே இருக்கும். எடப்பாடியின் தனிப்பட்ட சுயநல செயல்பாடுகளே அதிமுகவின் சரிவுக்கும் வாக்கு வங்கி பின்தங்கியதற்கும் மிகப்பெரிய காரணம் என்பதை அரசியல் நிபுணர்கள் கண்டிப்பாக மறுக்க மாட்டார்கள். ஆதலால் அதிமுகவின் நிலை எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் தியாகத்தால் வளர்ந்த இந்த கட்சி எடப்பாடி என்னும் சுயநலவாதியால் சரிவை கண்டது என்றால் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது என்பதை அதிமுகவினரே ஒற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள், மறுக்க மாட்டார்கள் என்பதே நிஜம்.